எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டாஸ்க் மேனேஜரில் நம்மள நிறைய பேர் இது வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். என்னென்னா இந்த டிஸ்க் ஸ்பேஸ் வந்து 100% இருக்கும். அது எதனால அப்படி இருக்குன்னே வந்து தெரியாது. நம்மளும் வந்து எதுவும் அப்ளிகேஷன் எதுவும் டிஸ்க் ஸ்பேஸ் அதிகமாக யூஸ் பண்ணுதான்னு பார்ப்போம். ப்ராசஸ் எதுவும் யூஸ் பண்ணுதான்னு பார்ப்போம். சர்வீசஸ் வந்து எதுவும் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுதா, அல்லது ஆன்டி வைரஸ் எதுவும் வந்து ரன் ஆகுதா, இல்லை வேறு எதுவும் விண்டோஸ் இன்ஸ்டாலர் எதுவும் வந்து ரன் ஆகுதா பேக்ரவுண்டில், இதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் ஏன் ஆகுதுன்னே தெரியாது. ப்ரௌசர் வந்து எதுவும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுதா, எதுவுமே என்ன ரீசன்னே தெரியாது. இது வந்து எனக்கும் வந்து இருந்துச்சு. அதில் நான் வந்து ஒரு மெத்தட் வந்து நான் ட்ரை பண்ணி அது வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு. அதுதான் நான் இங்கே சொல்ல போகிறேன். இது எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுமா அப்படின்னா எனக்கு தெரியல. எனக்கு இது வந்து நான் ட்ரை பண்ணேன். அது வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ மேபி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், எனக்கு தெரியல. சரிங்களா? என்னென்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் வந்து விண்டோஸ் செக்யூரிட்டி போங்க. விண்டோஸ் செக்யூரிட்டி நான் ஏற்கனவே வந்து ஓப்பன் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டார்ட்டில் போய் விண்டோஸ் செக்யூரிட்டின்னு அடிச்சுட்டு ஹோம் பேஜ் வரும். இதில் வந்து வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணுங்கள். இங்கே போனீங்க அப்படின்னா ஸ்கேன் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸ்கேன் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா குயிக் ஸ்கேன் பண்ணுவோம், ஃபுல் ஸ்கேன் பண்ணுவோம், அல்லது கஸ்டமைஸ் ஸ்கேன் வந்து அந்த அளவுக்கு யாரும் வந்து செய்வாங்களான்னு தெரியல. இதை வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ் ஆஃப்லைன் ஸ்கேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்கேன் கொடுங்க. இது என்ன செய்யும் அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டர் வந்து இப்போ ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லும். நீங்கள் அதுக்கெலாம் வந்து ஓகே கொடுத்துட்டு இதை வந்து பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து அது கம்ப்யூட்டர் உங்கள் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எதுவும் விண்டோஸ் எதுவும் வந்து அப்டேட் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கங்க. அதுவே வந்து சொல்லும், இந்த மாதிரி விண்டோஸ் எதுவும் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து பண்ண சொல்லும். அது அப்டேட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சிஸ்டம் வந்து ரொம்ப நாள் வந்து ரீஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி சிஸ்டம் ரொம்ப நாள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இந்த இந்த ஆஃப்லைன் ஸ்கேனுக்கு அப்புறம் ஒரு தடவை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போது அந்த டைமில் எதுவும் விண்டோஸ் அப்டேட்ஸ் இருந்தால் அதை வந்து கொடுக்குற மாதிரி வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே நீங்கள் நெட்டில் வந்து கனெக்ட் ஆகிருந்தாலே வந்து அதுவே சொல்லும். உங்களுக்கு அப்டேட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதுவே வந்து பண்ணிடும். இந்த அப்டேட்ஸையும் வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ண வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவைன்னா ஒரு தடவை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆக மொத்தத்தில் ஒரு 2 ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இந்த டிஸ்க் ஸ்பேஸ் 100% வந்து யூஸ் ஆகிறது குறையும். அதாவது எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இது வந்து குறைஞ்சி. வேறு யாரும் வந்து இது யூடியூப்பில் வந்து சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா நான் சில யூடியூப் ஒர்க் அரவுண்ட்ஸ்லாம் நானும் வந்து செஞ்சு பார்த்தேன். அது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி எதுவும் வந்து மால்வேர் எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒன்றுனா வந்து இந்த ஸ்கேன் ஆப்ஷன்ஸில் ஒன்றுனா ட்ரை பண்ணப்போ தான் இது வந்து ஒர்க் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ சரி, அதனால மேபி வேற எங்கேயா வந்து சொல்லியிருக்கலாம், இல்லை பிளாகில் வந்து சொல்லியிருக்கலாம், தெரியல. ஆனால் அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.